புதுச்சேரி அரியங்குப்பத்தைச் சேர்ந்தவர் அமுதரசன். இவர் ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் மாநில தலைவர். இவரது ஆதரவாளர்கள் சிலரை குற்ற வழக்குகளில் விசாரிக்க அரியங்குப்பம் போலீஸ் ஸ்டேஷன் அழைத்து சென்றனர். அங்கு சென்ற அமுதரசன் தனது ஆதரவாளர்களை விடுவிக்கும்படி போலீசாரிடம் வாக்குவாதம் செய்தார். கொதிப்படைந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் கலைச்செல்வன் மற்றும் போலீசார் அமுதரசனின் கன்னங்கள் வீங்கும் அளவிற்கு பலார் விட்டு ஸ்டேஷனை விட்டு வெளியேற்றினர். போலீசார் தாக்கியதில் காயமடைந்த அமுதரசன் புதுச்சேரி அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டார். இதை கண்டித்து இன்ஸ்பெக்டர் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க கோரி அரியாங்குப்பம் போலீஸ் ஸ்டேஷனை முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் எம்எல்ஏ அனந்தராமன் தலைமையில் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். அவர்களை போலீசார் கைது செய்தனர். நாட்டை காக்கும் காவல்துறையில் பதவி முழக்கு காவல்துறையை எங்கள் நண்பன் அரியங்குப்பம் ஆய்வாளர், காவல்துறையின் ஆய்வாளர் கலைச்செல்வன் போலீஸை பதவி இறக்கம் செய்திடவே போலீஸை பதவி இறக்கம் செய்திடவே புதுமை அரசு சட்டம் தன் கடமையை செய்யணும். எஃப்ஐஆர் போடு கலெக்டர் மீது எஃப்ஐஆர் போடு. போராட்டம் இது புதுச்சேரி மாநிலத்தில் நிலம் அபகரிப்பு, வீடு அபகரிப்பு, அது மட்டுமல்லாமல் பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபடுவதற்கெல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். இது புதுச்சேரி மாநிலத்தில் எந்த காலத்திலேயும் நடக்காத ஒரு கொடுமை. ஒருவரை காவல் நிலையத்திலே தாக்குவது தெரிகிறது. அவருடைய அந்த சிசிடிவி கேமரா, காவல்துறையில் இருக்கிற காவல் நிலையத்தில் இருக்கிற சிசிடிவி கேமராவை பார்த்தா உண்மை நிலை தெரியும். காவல்துறையுடைய தலைமை அதிகாரிகள் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? அவர்கள் கைகள் ஏன் கட்டப்பட்டிருக்கின்றன? சாதாரண ஒருவர் தாக்கப்பட்டாலே நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஒரு கட்சிக்காரர் தாக்கப்பட்டிருக்கார் என்று சொன்னால் நாங்கள் இதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டோம். அதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருகிறோம். எப்பொழுதெல்லாம் மரியாதைக்குரிய ரங்கசாமி அவர்கள் முதலமைச்சராக புதுச்சேரி மாநிலத்தில் வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் புதுச்சேரி மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிடும், மக்களுக்கு பாதுகாப்பு இருக்காது. இது போன்ற இந்த நிகழ்ச்சிகள் ஒரு காவல் நிலையத்திலே பாதுகாப்பு மக்களுக்கு கொடுக்கவில்லை என்று சொன்னால் இவர்கள் மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுப்பார்கள்? இதை வலியுறுத்தி தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறோம். எங்களுடைய ஆர்ப்பாட்டம் தொடரும். அடுத்த கட்டமாக காவல்துறை திரு கலைச்செல்வன் அவர்கள் மீது முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்து நடவடிக்கை எடுத்து விசாரணை செய்ய வேண்டும். அவரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் துறை ரீதியாக விசாரணை வைக்க வேண்டும். இந்த 3 கோரிக்கைகளையும் அவர் நிறைவேற்ற வேண்டும் என்று இல்லை என்று சொன்னால் காவல்துறையுடைய தலைமை அதிகாரியை சந்தித்து அவருடைய அலுவலகத்தை முற்றுகையிடுவோம். அதுவும் நடக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் அடுத்த கட்டமாக புதுச்சேரி மாநிலத்துடைய துணைநிலை ஆளுநர் அலுவலகத்தை முற்றுகையிடுவோம். அடுத்த கட்டமாக அதுவும் நடக்கவில்லை என்று சொன்னால் மனித உரிமை கமிஷனுக்கு போவோம். இவையெல்லாம் மீறினால் நீதிமன்றத்தை நாங்கள் நாடுவதை தவிர வேறு வழி கிடையாது. அந்த அதிகாரி மீது நிறைய நிர்வாக ரீதியாக விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. இவர் மீது தகுந்த நடவடிக்கையை இந்த காவல்துறை எடுக்கணும். காவல்துறை அதிகாரிகள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. முதலமைச்சர் சொல்றாரு, உள்துறை அமைச்சர் சொல்றாருன்றதுனால
அவர்கள் கிடப்பில் போடக்கூடாது.